என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வணக்கம். என்னோட பெயர் மனோகரன். நான் துறையூர்லேருந்து பேசுகிறேன். துறையூர்னால் திருச்சி மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த பதிவு நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டிருப்பேன். அது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நேற்று எனக்கு பேசிக் க்ளோனிங்கில் 4,400 வந்திருக்கு. அதை உடனே நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். அதில் எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி எந்த அளவுக்கு நேர்மையாக நியாயமாக உண்மையாக இருக்குது அப்படின்றத நான் எனக்கு நானே சோதித்த வகையில் புரிஞ்சுக்கிட்ட உண்மையை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு 4,400 அனுப்பிச்சதில் ஒரு 2 பேர் ஃபெமிலியர் ஃபிகர். அவங்க யாருன்னா, ஒன்று அவர் ஜஸ்டின் டாச் சார் வருது, அவங்க கன்னியாகுமரிக்காரங்க. நம்ம பீப்புள், அவர் நம்ம டீம் ஹெட்டு. மக்களுக்கு குரூப்பில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி கரூர் கேப்டன் சேனாதிபதி, அவங்க 2 பேரும் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க நவம்பர் 11 நான் ஐடி போட்டிருந்தேன். ஐடி போட்டேன். இன்றைக்கி நவம்பர் 11, 2023. இன்றைக்கி அப்படி போயிட்டுருக்கு. ஸ்டில் நவ் இப்போ எனக்கு டீமில் வந்து ஒரு 25 பேரை நான் கொடுத்துருக்கேன். அது ஒரு 13 பேர் மட்டும் என்னுடைய வார்த்தையை நம்பி ஃபேண்டசிக்கு அக்செப்ட் பண்ணி அவங்க உள்ளே வந்திருக்காங்க. அவங்கள நான் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படி இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு 2005 எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது சார். ஏன்னா அது பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து நைட்டு ஆரம்பித்து காலையில் காணா போகிற கம்பெனி வரைக்கும் நான் எம்எல்எம்மில் இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேதர் பண்ணியிருக்கேன். அதில் சில பல லட்சங்களை சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தொகையெல்லாம் ஒரு கோடி கிட்டத்தட்ட இழந்திருக்கேன் சார். என்னோடய லைஃபு கொஸ்டின் மார்க் அந்த ஸ்டேஜில் தான் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டேஜில் எனக்கு குரோர்பதி எனக்கு கிடச்சிது. அப்பையும் பார்த்திங்கனாக்கா எனக்கு ஐடியா இல்லை, இது என்ன போயிட்டு நம்ம 2 லட்ச ரூபா போட்டோம் ஒன்றைங்கானா, 5 லட்ச ரூபா போட்டோம் ஒன்றைங்கானா, இதில் போய் எப்படி 2,500 போட்டு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் ரேட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு மைண்டுக்குள்ளே இப்போ ரீட் ஆகிட்டு இருந்துச்சு. இழந்த பொருளை இழந்த இடத்துல தான் தேடணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ஸ்பார்க் ஆச்சு. சரி, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியை நான் போட்டுட்டு வழக்கம் போல் எல்லா கம்பெனிலையும் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி லெசன் எடுத்துக்கிட்டு நான் அப்படியே எஜுகேட் பண்ணி போயிட்டு இருந்தேன். கடந்த கால வாழ்க்கை அனுபவம் வந்து கொஞ்சம் கடினமான சுச்சுவேஷன். ஏன்னா எல்லாத்தையும் கம்பெனியில் சேர்ப்போம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அவங்களோட கான்செப்ட் அதாவது அந்த டூரியேஷன் முடியறதுக்குள்ளேயே ஒன்று கம்பெனி இல்லாமல் போயிடும், இல்லாட்டி லீடர் இல்லாமல் போயிடுவாங்க. லீடர் இல்லாமல் போனால் கூட பிரச்சனை கிடையாது. கம்பெனி இல்லாமல் போனது தான் இன்னைக்கு டைமிங் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். பெரிய மோனோபோலி கார்பரேட் கம்பெனியே இன்றைக்கி எம்எல்எம் பண்ணி செஞ்சு போச்சு அப்படின்னாக்கா என்ன ரீசன்னு தெரியல. அவங்க போட்ட ஃபார்முலாவா அதில் வந்த டீமா என்னன்றது தெரியல. இப்போ டேரக்டர்ஸ் டீமா அப்படின்றது எனக்கு தெரியல, அர்த்தம் புரியல எனக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 2,500 போட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியுது அப்படின்னா, நான் இந்த இடத்துலையும் எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு. என்னென்னா, ஏன்னா பழைய அனுபவம் தானே பேசுவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சரி, டாப்பர்ஸ் உள்ளே போனவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, ஃபோக்கஸ்ட் ஆகிறவங்க, ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, இவங்க லிஃப்ட் ஆகி போயிடுவாங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த இடத்துல ஒரு முன்னுரிமை. நம்மளால் ஒர்க் பண்ண முடியல, ஏன்னா என்ட்ரி எடுக்க முடியல. நான் எங்கே போனாலும் அந்த கான்செப்டில் போட்ட காசு என்னாச்சு, இந்த கான்செப்ட் போட்ட காசு என்னாச்சு அப்படின்னு நம்மளை ரொம்ப அதாவது நம்மளை பார்த்தா ஒரு காலத்தில் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை பார்த்து தெரிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி நம்மளை பார்த்து கொஞ்சம் நக்கல் நையாண்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அதனால் நான் என்னை லாக் பண்ணிக்கிட்டேன். என்னோடய என்ட்ரியோட போதும், ஃபர்தராக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு, கொஞ்சம் எனக்கு டவுட், எனக்கு இது சரி எல்லா கம்பெனியும் மாதிரி தான் இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டை ஏன் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, கம்பெனியோட உண்மைத்தனத்தை வெளிப்படையாக உணர்ந்திருக்கேன், என்னோட சிற்றறிவுக்கு அறிந்தார் போல் உணர்ந்திருக்கேன்றதுக்காக தான் இந்த ஆடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஆடியோவை போடுறேன். ஏன்னா இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜஸ்டின் ராஜ், அவர் பாருங்கள், அவர் டாப் மோஸ்ட் இருக்கிற லீடர், சேனாதிபதி, ஃபெமிலியராக இருக்கிறவர். அவங்க போய் எனக்கு தேடி என்னை யாருன்னு பார்த்து எனக்கு பணம் அனுப்பலை, லிங்க் அவங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுதுனாக்கா, கம்பெனியோட சிஸ்டம் வந்து அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக
ஜென்டிலாக ரியலாக இருக்குன்றத இந்த இடத்துல காமிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஜஸ்டின் ராஜ் சாரும் ஆகட்டும், சேனாதிபதி ஆகட்டும், அவங்க டீமில் ஏதோ ஒருத்தருக்கு கொடுத்து அப்படியே அவங்கள கொண்டு போயிட்டு இருக்கலாம்ல. அது யாருக்கு தெரிய போகுது? யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல வந்து உயர்திரு எம்டி கணேஷ்மூர்த்தி அண்ணன் அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ரோல் மாடல், என்னோட மோட்டிவேட்டர், என்னோட வெல்விஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயர் திரு அசோகன் சார், பாலகிருஷ்ணன் சார், தென் இப்போ டாக்டர் ரேகா கோயமுத்தூர், அவங்க வந்து என்னோட பர்சனல் மோட்டிவேட்டர். பிகாஸ் அவங்க போட்ட யூடியூப், அது ஃபஸ்ட் டே 1 போட்ட யூடியூப்பு என்னை இன்ஸ்பயர் பண்ண வச்சு இந்த இடத்துல என்னை இயங்க வச்சுட்ருக்கு. ஒரு தடவை அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டேன், முகமே தெரியாது, யார் நான் தெரியாது அவங்களுக்கு. நான் கேட்ட கொஸ்டினுக்கு ரொம்ப பொலைட்டாக சைல்டுஹுட், அந்த குழந்தைத்தனமாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த அந்த ஸ்டைல் வந்து அந்த கொங்கு மண்டலுக்கு மட்டும் தான் சார் வரும். அந்த அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு ஸ்டைல்லாம் அவ்வளோ நீட்டாக என்னை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இடத்துல எனக்கு இனிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி என்னை கை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்கன்னா, இந்த இடத்துல அவங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரில. இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஆத்மாக்கள்லாம் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுனால தான் அந்த குரோர்பதி பீடு நடை போட்டு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது நன்கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொடையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க, அதாவது டாப் மோஸ்ட் லீடர்ஸ். எல்லாத்து பேரும் எனக்கு சொல்ல தெரியாது. மிஸ்டர் அசோகன் சார், அப்புறம் பாலகிருஷ்ணன் சார், ரேகா மேடம், சேனாதிபதி, அவங்க ட்ரைனர், அவங்க மகாலட்சுமி மேடம், எக்ஸெட்ரா நிறையா பீப்புள் அந்த கொடையை தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க. அந்த கொடையில் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கிற ஒரு நபர் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னை யாருக்கும் தெரியாது. நேற்று வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி முழிச்சுக்கிட்டேன். பிகாஸ் இதை, அதாவது எனக்கு எந்த பேமெண்ட்டு வரும் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே சுத்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தது பூரா ஃபேண்டசியில் எனக்கு அடுத்த லெவல் வரப்போகுது, அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மக்கள்கிட்ட லேசாக டவுனில் இருக்கிற எஜுகேட் பண்ணிட்டு இருந்தேன். பூஸ்டப் வரப்போகுது, இது இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், மீட்டிங் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருமே வழக்கம் போல் நம்ம சொல்கிறத காதில் வாங்கிட்டு நம்ம விளையாட்டாக சொல்லுவோம்ல, சிவடங்காதில் ஒரு சங்கு மாதிரி அப்படி போயிடுவாங்க. நான் அப்படி சொல்லிக்கிறேன் அவங்களாம் அப்படி கிடையாது. என்னை திட்டிட்டு போவாங்க, இவனுக்கு வேறு பொழப்பில்லைன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இந்த இடத்துல பேசிக் க்ளோனிங் வந்தது வெரி வெரி ஷாக்கு. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது பிரபஞ்சம் வச்சுருக்கோ, அது இந்த குரோர்பதி நடத்திட்டு இருக்கு அப்படின்றத தெளிவாக நான் உணர்ந்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து இந்த குரோர்பதியை எந்த காரணத்தை கொண்டிடும் அலட்சியமாக உதாசீனப்படுத்தி விட்டு அமைதியாக இருக்க வேண்டாம். நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்க டே 1 சொன்னார் நம்ம அசோகன் சார், என்ன புண்ணியம் செய்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை இது 100% உண்மையான வார்த்தை, நான் உணர்ந்த வார்த்தை, அனுபவிக்கிற வார்த்தை. ஸோ இதை தயவுசெய்து ரொம்ப சீரியஸாக கேளுங்க. இதில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். இதில் ஜெயிக்காட்டி வேறு எங்கேயும் ஜெயிக்க முடியாது. இந்த பிளாட்ஃபார்ம் அவ்வளோ ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். ஏன்னா என்னோடய 25 வருஷம் நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இதுபோல் ஒரு நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது கிடையாது. நம்மளோட உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சாரர் மட்டுமே அதில் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இதில் வந்து நான் திருப்பி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், டாப்பில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, எங்கேயோ இருக்கிற எனக்கும் இந்த க்ளோனிங் வந்து எனக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு எஜுகேட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னாக்க இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்று தூங்கிட்டு வந்தால் நான் இன்றைக்கி முழிச்சிருக்கேன் அப்படின்னா என்னை அறியாமல் எனக்கு வந்த பேமெண்ட்டு தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பேமெண்ட் வரும்னு சொல்லிட்டு. இந்த க்ளோனிங்கை பற்றி ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். வெற்றி நிச்சயம்.